இணைகிறீர்களா? அடுத்த மூவ் என்ன? ஒற்றை வார்த்தையில் காளியம்மாள் சொன்ன பதில். தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக வரும் செய்திகளை குறித்து நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி காளியம்மாள் விளக்கம் அளித்துள்ளார். எந்த கட்சியினர் என்னை அழைத்தாலும் அவர்கள் நோக்கம் பாதை சரிவர இருக்கும் பட்சத்தில் அங்கு இணைவேன் என காளியம்மாள் தெரிவித்தார். தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற தூய பனிமய மாதா பேராலயத்தின் 443வது ஆண்டு திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திருவிழாவின் இறுதி நாளான நேற்று பங்கேற்பதற்காக முன்னாள் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி காளியம்மாள் வருகை தந்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய காளியம்மாள் 2026 சட்டமன்ற தேர்தல் மிக விரைவில் வர உள்ளது. தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் பாண்டியாவதி தேர்மாறன் குழுவினர் சார்பாக ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். பல ஆண்டுகளாக கடற்கரையோர மக்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. இந்த சட்டமன்ற தேர்தலில் கடற்கரையோர மக்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும். இந்த கோரிக்கையை அதிகார உரிமைக்காக வைக்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிகள் கடற்கரை மக்களுக்கு வாய்ப்புகள் வழங்குகிறார்களோ அவர்களை நாங்கள் தேர்தலில் வெற்றி பெற வைப்போம். முக்கியமாக தூத்துக்குடி, திருச்செந்தூரில் சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு வழங்க வேண்டும். அதுவும் சமூக ஆர்வலராக மீனவ மக்களுக்காக போராடுகின்ற நபரை பார்த்து வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும். எங்களின் மீனவ மக்களின் வழிகளை புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி கடற்கரையோர மக்களை அவர்கள் நிறுத்தவில்லை என்றால் நாங்கள் சுயேட்சையாக போட்டியிடவும் வாக்கு செலுத்தாமல் புறக்கணிக்கவும் கூட தயாராக இருக்கின்றோம். எனது அரசியல் பயணம் ஒருபோதும் ஓயாது. நிச்சயமாக வருகின்ற தேர்தல் களத்தில் நிற்க தயாராக இருக்கிறேன். தேர்தலில் கடற்கரையோர பெண்களுக்கும் வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என கூறினார். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய போவதாக வரும் தகவல் குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த காளியம்மாள் பல ஊடகங்களில் இந்த கேள்வியை முன்னெடுத்து வருகிறார்கள். இளைஞர்களின் விருப்பமாகவும் இதை கூறிக்கொண்டு வருகிறார்கள். காலம்தான் இதற்கு பதில் சொல்லும். ஒரு சூழல்தான் தீர்மானிக்கும். எந்த கட்சியினர் என்னை அழைத்தாலும் அவர்கள் நோக்கம் பாதை சரிவர இருக்கும் பட்சத்தில் அங்கு இணைவேன் என்றார்.